வணக்கம். இது உங்கள் ஓம் சரவணபவ ஆன்மீக ஆலயம் சேனல். இலவச மாந்திரீக பயிற்சி. இந்த காணொளியில் நாம் பார்க்க இருப்பது கணவன் மனைவி பிரியாது இருக்க, அதாவது ஸ்திரீ புருஷர் பிரியாது இருக்க, அது காதலர்களாக இருக்கட்டும் அல்லது கணவன் மனைவியாக இருக்கட்டும், இருவரும் ஒன்றுபட்டு ஒரு வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது தான் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதனால தான் இந்த பதிவு நான் போடுறேன். இன்றைக்கி நேற்றுக்கு இல்லைங்க, ஆண்டாண்டு காலமாக பல குடும்பங்கள் கணவன் மனைவிக்குள்ளேயோ காதலருக்குள்ளேயோ ஒரு வசிய பொருத்தம் இல்லாமல் ஈர்ப்பால் ஒன்றுபட்டு விடுவார்கள் அல்லது நிர்பந்தத்தால் ஒன்றிணைந்து விடுவார்கள். அந்த வசிய பொருத்தம் இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய வாழ்க்கை தவறான வழிகளில் தவறான உறவுகளில் ஈடுபட்டு அவர்களுடைய வாழ்க்கை சிதைக்கப்பட்டு விடுகிறது. அப்போ அவர்கள் தன்னுடைய இணையோடு ஈர்ப்பு இல்லாத பட்சத்தில் ஒருவரோட ஈர்ப்பில் இருக்கும் பொழுது, தவறான காரியங்களில் ஈடுபடும் பொழுது அவருடைய சுற்றமும் குடும்பமும் பிள்ளைகளும் தாய் தந்தையரும் உறவுகளும் பாதிக்கப்படுகிறது, அவமானப்படுத்தப்படுகிறார்கள். அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது. காரணம், அவங்களுக்கு அவங்களுடைய ஈர்ப்பை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். இதனால்தான் பலவிதமான சமூக அவலங்கள்லாம் நடக்குது. இதை களையிறதுக்காக தான் சித்தர்கள் அப்போவே இப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை சொல்லி வச்சுருக்காங்க. அதாவது தன்னுடைய இணையை தான் நேசிக்கக்கூடிய ஒருவர் தன் மீது மோகித்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வித்தை தான் அது. இதை எப்படி செய்கிறதுனாக்கா, 4 கிழமையில் இந்த கிடையவே கிடையாதுங்க. காலையிலே குளித்து முடித்து விட்டு மடிகட்டி கொண்டு விபூதி தரித்து சுத்தமாக இருக்கணும். 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சுத்தமாக இருக்கணும். இருந்து வெள்ளையருக்கன் வேர், இந்த வெள்ளையருக்கன் வேர் எடுத்துங்க. அதிமதுரம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், கோஷ்டம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், வசம்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை நீங்கள் சேகரம் பண்ணி வச்சிங்க, தூளாக்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய தேகத்திலிருந்து உங்கள் தேகத்திலிருந்து ரத்தத்தை எடுத்து அதை விட்டு அரைத்து மாத்திரைகளாக செய்து நீங்கள் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த மந்திரத்தை உரு கொடுக்கணும். பூஜை அறையில் எடுத்துகிட்டு போய் வச்சிங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் பூஜை பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. காரணம் என்னென்னா, குடும்பம் என்பது ஒரு தெய்வீகமானது. இல்லறம் என்பது மிகப்பெரிய ஒரு நீதியின் வழியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. இன்றைக்கி பல அவலங்கள் நடக்குது, பலவிதமான சீர்கேடுகள் நடக்குது. இந்த காமத்தால் உந்தப்பட்டு என்னென்னமோ நடக்குது. பெற்ற பிள்ளைகளை பார்ப்பதில்லை, கணவனை பார்ப்பதில்லை, மாமனார் மாமியாரை பார்ப்பதில்லை, தாய் தந்தையர் யாரை பற்றி யாரும் நினைக்காத தன்னுடைய தேக சுகத்திற்காக பலவிதமான கொடூரமான வழிகளில் இறங்கி விடுகிறார்கள். அப்போ இதை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதுக்கான மந்திரம் என்னென்னா, ஹரி ஓம் காமதேவாய ஸ்ரீம் பஞ்சாயுத பானாய ஸ்ரீம் ரீம் அவ்வும் வவ்வும் வஜிஹரா மம அபிஷ்டம் வசிவசி ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 உரு நீங்கள் ஜபிக்கணும். திரும்பவும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அறிவோம் காமதேவாய ஸ்ரீம் பஞ்சாயுத பானாய ஸ்ரீம் ரீம் அவ்வும் வவ்வும் வஜீஹரா மம அபிஷ்டம் வசிவசி ஸ்வாகா. இதுதான் அந்த மந்திரம். 1008 உரு ஜெபித்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த மாத்திரை உருட்டி வச்சுருக்கீங்களா, இப்போ ஜெபித்து உரு கொடுத்தீங்கள, இதை உங்களுக்கு உங்களோட இணைக்கு உங்களுடைய உயிருக்கும் உடலுக்கும் சொந்தமான அந்த விதமான உறவுக்கு நீங்கள் உங்களை மோகித்து உங்களுக்கு வசப்பட்டு நிற்கக்கூடிய, அதாவது வசியம் ஆகக்கூடிய இந்த காரியத்தை செய்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா, பாலில் கொடுக்கணும் அல்லது இனிப்பில் கலந்து கொடுக்கணும். அப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாக்கா காலம் முழுவதும் உங்களோடு ஒன்றுபட்டு கருத்து ஒருமித்து சிறப்பான இல்லறம் நடத்துவார்கள். காதலர்கள் என்றைக்குமே பிரிய மாட்டார்கள். ஒன்றுபட்ட கருத்தோடு செயல்பட்டு சிறப்பான முறையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வார்கள். இதனால் சமூகத்தில் நடக்கக்கூடிய பலவிதமான அவலங்களிலிருந்து விடுபடலாம், குடும்பம் சிதைக்கப்படுவதிலிருந்து விடுபடலாம், பிள்ளைகளையும் உறவுகளையும் பேணி ஒரு உறவாக இந்த சமூகத்தில் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். அதற்காக தான் சித்தர்கள்
இப்படிப்பட்ட வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். மிகவும் சிறப்பாக வேலை செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த காணொளியில் நாம் சந்திப்போம்.